மகாபாரதத்தின் 15வது அத்தியாயத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் அர்ஜுனனுடன் இந்திரலோகத்திற்கு பயணம் செய்யப் போகிறோம். அங்கே அவனது மன உறுதி எவ்வாறு சோதிக்கப்பட்டது என்பதை காண்போம். அர்ஜுனன் அமராவதி நகரை அடைகிறான். அதன் அழகும் பிரம்மாண்டமும் அவனது கண்களை பறிக்கின்றன. தேவர்களின் நகரமான அது பூமியை விட 1000 மடங்கு ஒளி வீசுகிறது. தந்தை இந்திரன் தனது மகனை அன்போடு வரவேற்கிறார். உனது வருகையால் இந்திரலோகம் பெருமை கொள்கிறது என்று கூறி அர்ஜுனனை தழுவிக்கொள்கிறார். ஒரு தந்தைக்கும் மகனுக்குமான உணர்ச்சிகரமான தருணம். போர்க்கலைகளை தாண்டி அர்ஜுனன் அங்கே இசை மற்றும் நடனக்கலைகளை கற்கிறான். இது அவனது பன்முகத் திறமையை வளர்க்கிறது. அவன் ஒரு முழுமையான வீரனாக மாறுகிறான். அங்கே இருந்த ஊர்வசி என்ற தேவலோக மங்கை அர்ஜுனனின் அழகிலும் வீரத்திலும் கவரப்படுகிறாள். அவனது இதயத்தை வெல்ல அவள் முடிவு செய்கிறாள். ஆனால் அர்ஜுனனின் உள்ளம் தூய்மையானது. ஒரு இரவு நேரத்தில் ஊர்வசி அர்ஜுனனை சந்திக்கிறாள். தனது காதலை அவனிடம் வெளிப்படுத்துகிறாள். ஒரு தேவதையின் அழைப்பை மறுப்பது எளிதானது அல்ல. அர்ஜுனன் அவளை தாயாக பாவிக்கிறான். நீ எமது குலத்தின் தாய், உன்னை நான் வணங்குகிறேன் என்று பணிவுடன் கூறுகிறான். அவனது ஒழுக்கம் அங்கே சுடர்விடுகிறது. தனது காதல் மறுக்கப்பட்டதால் ஊர்வசி ஆத்திரமடைகிறாள். தேவலோக மங்கையை அவமதித்த நீ ஒரு பேடியாக வாழ்வாய் என்று கொடிய சாபத்தை வழங்குகிறாள். சபை அதிர்கிறது. அர்ஜுனன் திகைக்கிறான். ஆனால் தன் தர்மத்திலிருந்து அவன் விலகவில்லை. இந்த சாபம் அவனது வீரத்திற்கு விழுந்த அடியாக அவனுக்கு தோன்றியது. அவன் வருத்தத்துடன் தந்தை இந்திரனிடம் செல்கிறான். இந்திரன் அவனை தேற்றுகிறார். வருந்தாதே மகனே, இது ஒரு வரமாக மாறும் என்று கூறுகிறார். அந்த சாபத்தை 1 வருடமாக குறைக்கிறார். அதுவும் அவன் விரும்பும் காலத்தில் நிகழும். பாண்டவர்கள் மறைந்து வாழ வேண்டிய அஞ்ஞாதவாச காலத்தில் இந்த பேடி உருவம் அவனுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று இந்திரன் விளக்குகிறார். ஒரு சாபமும் தர்மத்தின் வழியில் நன்மையாகவே முடிகிறது. அர்ஜுனன் தனது கல்வியை தொடர்கிறான். போர்க்கலைகள், ராஜதந்திரம் மற்றும் ஆன்மீக ரகசியங்களை இந்திரன் அவனுக்கு நேரடியாக உபதேசிக்கிறார். அறிவு தேடல் அங்கே தொடர்கிறது. அர்ஜுனனின் கதை நமக்கு சொல்லும் பாடம் என்ன? துன்பம் வரும்போதும் சாபங்கள் வரும்போதும் மன உறுதியை இழக்கக்கூடாது. நமது குணமே நமது விதியை நிர்ணயிக்கிறது. 5 ஆண்டுகள் கழிந்தன. அர்ஜுனன் மீண்டும் பூமிக்கு திரும்பும் காலம் வந்துவிட்டது. அவனது வருகை பாண்டவர்களின் பலத்தை மீட்டெடுக்கும். பூமி அவனை ஆவலுடன் எதிர்பார்க்கிறது. ஆனால் கௌரவர்கள் சும்மா இருக்கவில்லை. பாண்டவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தேடிக் கண்டறிய ஒற்றர்களை ஏவுகிறார்கள். சவால்கள் அதிகரிக்கின்றன. அர்ஜுனனை பிரிந்திருந்த காலத்தில் பாண்டவர்கள் பல புண்ணிய நதிகளில் நீராடி தங்கள் பலத்தை பெருக்கிக் கொண்டனர். அவர்களின் ஒற்றுமையே அவர்களின் கவசம். அர்ஜுனனின் வருகைக்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள். கண்ணன் திரைக்கு பின்னாலிருந்து அனைத்தையும் வழி நடத்துகிறான். பாண்டவர்களின் ஒவ்வொரு துயரமும் ஒரு பெரும் மாற்றத்திற்கான அடித்தளம். காலம் அதன் பணியை செய்து கொண்டிருக்கிறது. இறைவனின் அருள் இருக்கும் வரை தர்மம் என்றும் அழியாது. அர்ஜுனன் பெற்ற அஸ்திரங்களும் அறிவும் வரப்போகும் தர்ம யுத்தத்தில் வெற்றியை தீர்மானிக்கும். நீதி வெல்லும். அமைதியான வனவாசத்திற்கு பின்னால் ஒரு பெரும் புயல் மறைந்திருக்கிறது. அந்த புயல் இந்திய துணைக்கண்டத்தையே மாற்றப் போகிறது. அதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? மகாபாரதம் தொடர்கிறது. இந்த சுவாரஸ்யமான அத்தியாயத்தை பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த அத்தியாயத்தில் அர்ஜுனன் திரும்புதலும் பாண்டவர்களின் அடுத்த கட்ட பயணமும் நீதி மீண்டும் நிலைநாட்டப்படும் வரை மகாபாரதம் தொடரும். நன்றி.